ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காரைக்குடியின் மனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா. இப்போ ரொம்ப ஈஸியாக இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பைசி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 4-5 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 8 to 10 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட நான் 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். நெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்கிட்ட வெண்ணெய் இருந்துச்சு, அதனால் நான் 1/4 கப் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கலந்துட்டு 2 மாவும் நல்லா ஒன்றா கலந்துட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை வேணும்னா சலிச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இது உங்களுக்கு அப்படி ஏதாவது மாவில் டஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துகிட்டு நம்ம திரும்ப பேசின்லேயே மாவை மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் வெண்ணெயை இது கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணேன். ஏன்னா பட்டரும் இந்த மசாலாவில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருந்துச்சு. பெருங்காயத்தூள் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ தான் ஆட் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணுங்கள். இதுக்கு அகலமான பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக ஒரே டைமில் முடிச்சிடலாம். நான் 2 டைம் தான் இதை புழிஞ்சு எடுத்தேன். நான் இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட அந்த பெரிய ரிப்பன் பக்கோடா அச்சு இல்லை, அந்த சீவல் அச்சுன்னு சொல்லுவோம், அந்த மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட. நான் இந்த இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரிப்பன் பக்கோடாவை புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அகலமாக புழிஞ்சு விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நிறையா புழிஞ்சிட வேணாம் அட் டைம்லேயே. ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நல்லா தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா அகலமாக. எனக்கு இதிலே பீஸாக விழுந்துருது, அதனால் உடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக புழிஞ்சு விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உடச்சி விடலாம். கரண்டி ஃபஸ்ட்டு புழிஞ்சோன்னே போட்டுற வேண்டாம். ஏன்னா அப்போ மாவு நுணுங்கிரும் அப்படியே சின்ன சின்னதாக. அப்போ ஈஸியாக கருகிடும் உங்களுக்கு. அதனால் ஒரு இந்த மாதிரி சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சுட்டு எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் போதும் இதுக்கு. என்னோடய அச்சு சின்னதுன்றனால ரொம்ப மெல்லிஸாக இருந்தனால எனக்கு 2 மினிட்ஸ்லேயே பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனமான அச்சாக இருந்ததுன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னு நீங்கள் பக்கோடாவை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசியான ஸ்நாக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.